பிரேயர் தொடங்க போறோம். நம்ம எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய பாதத்தை பணிகிறோம். அவருடைய ஆற்றல், அவருடைய அருள் பேராற்றல் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மாயாண்டி சாமிகளை ஐயா, மாயாண்டியா, பண்டாரப்பா, முனீஸ்வரா, கற்பசாமி, அன்னிமாரி தாயு, மறக்காமல் ஐயா, சுள்ளி ஆண்டவரே, வேலப்பரே, எல்லாம் காத்தவர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் அருள்வாளிக்கு வாழ்க வளர்ந்தார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஜோதிடத்துல அடித்தளமான விஷயம் என்ன அப்படின்னா கிரக காரகம். இந்த காரகத்துவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிய போறோம். அந்த கிரகம் என்ன வச்சிருக்கு பாருங்க, அந்த கிரகம் என்ன வச்சிருக்கு, அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போகுது, அந்த கிரகத்துக்கிட்ட என்ன இருக்கு, அது நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அப்ப அந்த கிரகத்துக்குள்ள இருக்கிறதான் கொடுக்கும். இப்ப நம்ம கிட்ட என்ன பாக்கெட்ல இருக்கோ அதை எடுத்து நம்ம கொடுக்க முடியும். நம்ம மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம வெளிக்காட்ட முடியும். நான் அறிந்தது, நான் பார்த்தது, நான் படிச்சது, நான் கேட்டது, நான் உணர்ந்தது, இது எல்லாமே அதைத்தான் நான் பேச முடியும். நான் பார்க்காத ஒன்றையும் உணராத ஒன்றையும் நான் பேச முடியாது. அது மாதிரி எனக்குள்ள இருக்கிறதான் நான் கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதுக்கு என்ன அதுக்குள்ள இருக்கு, அது என்ன வச்சிருக்கு. இப்போ ஒரு கடை இருக்கு, ஒரு ஹோட்டலுக்கு போனா அங்க என்ன இருக்கும், உணவு வகைகள் இருக்கும், அதைத்தான் கொடுக்கும். ஒரு பலசரக்கு கடைக்கு போனா அங்க என்ன இருக்கும், பலசரக்கு பொருள் தான். ஒரு ஜவுளி கடைக்கு போனா ஜவுளி பொருள் தான். அப்ப அது என்ன வைத்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம விலாவரியாக நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இதைத்தான் காரகத்துவம்னு சொல்றோம். காரகத்துவம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை இதன் காரகமாக, இதனுடைய தன்மையின் காரணமாக அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் இவ்வளவு காரகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காரகத்துவத்தை சொல்லும்போது ஒரு கிரகத்தினுடைய பொதுவான குணநலங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த கிரகத்துக்குன்னு ஒரு குணநலங்கள்னு இருக்கு. அது என்ன குணம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த குணநலம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குணநலத்தை நாம் இந்த இடத்துல எழுதணும். நம்பர் 1 சூரியன் போட்டுக்கோங்க. சூரியன்கிட்ட என்ன குணம் இருக்கும்? சூரியன்னா எல்லாத்துக்கும் இப்ப வெளிச்சம், பிரகாசம், ஒளி. இப்ப வெளிச்சமும் இந்த பிரகாசமும் ஒளி இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்ப இதுதான் முதன்மையானது. அப்ப சூரியன்னா முதன்மையானது, ரொம்ப உயரமானது. அப்ப பிரகாசமானது, வெளிச்சமானது, எதையும் வெளிப்படுத்தக்கூடியது. அதான் நமக்கு அந்த சூரியன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப சூரியன் இல்லைன்னா உயிரினங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப அந்த சூரியனுங்கிறது உயிருக்கு காரகத்துவமான ஒரு பிரகாசத்துக்கு காரகத்துவமாக. இப்ப நமக்கு உயிரை கொடுத்தவர் யாருன்னா, நல்லா கவனிங்க, நமக்கு உயிரை கொடுத்தவங்க யாருன்னா, எனக்கு உயிரை கொடுத்தது எங்க அப்பா, இந்த உடலை கொடுத்தது எங்க அம்மா, இந்த உடலை எனக்கு கொடுத்தது அம்மா. அப்ப இந்த உடலும் உயிரும், அந்த உயிருக்கு காரணமாக இருந்தவ என்னுடைய அப்பா. அப்ப அந்த அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா சூரியன். அப்ப உறவுக்காரத்துவம் பொதுவா அந்த கிரகத்தினுடைய பொது குணங்கள் என்ன, பொது காரகத்துவம் என்ன, அதனுடைய உறவு காரகத்துவம் என்ன, அதனுடைய உயிர் காரகத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரியன் நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னா அதுக்கு என்ன இயல்புகள் இருக்கு, தன்மைகள் இருக்குன்னு தெரியணும். அப்படி தெரியும். சூரியன் அப்படின்னாலே தலைமை, முதன்மையான, இப்ப எல்லா கோள்களுக்கும் தலைமை. அப்ப சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் அது தலைமை, அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இந்த சூரியன் என்ன இருக்குன்னா, ஒரு குடும்பம் இருந்தா நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த திறன் சூரியனால நிர்வகிக்கக்கூடியது, ஆளுமை செய்யக்கூடியது, எல்லாத்தையும் ஒரு அரவணைச்சு கொண்டு போக ஆளுமை செய்யக்கூடியது அந்த சூரியன் இருக்குது. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் சூரியனுக்கு. எப்பயுமே தன்னம்பிக்கை, அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் எப்பயுமே இருக்கும். சுயமரியாதை இருக்கும். இந்த 2 வார்த்தையை நீங்க மறக்கக்கூடாது.
சூரியன்கிட்ட சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் நிர்வாக திறமையும் தெய்வ பக்தியும் புகழ் இருக்கும். இன்னொன்னு தாராள மனம், தாராள எண்ணம், தாராளமான தன்மை இருக்கும். யார் கேட்டாலும் இது இல்லைன்னு சொல்லாது சூரியனை பொறுத்த வரையிலும். அதுக்கு என்ன சொல்லணும்னா இரக்க குணம், கருணை. அப்ப இது கருணை குணம் அப்படின்னு சொன்னாங்க. மதிப்பு மரியாதை எப்பயுமே சூரியன் எதிர்பார்க்கும். தியாக மனப்பான்மை இருக்கும். இப்ப சூரியன் தியாகம் பண்ணக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கும். அஞ்சாத நெஞ்சம், வைராக்கிய குணம் இருக்கும். மனித நேயம் எப்பயுமே சூரியன்கிட்ட இருக்கும். மேன் ஹைண்ட்னஸ் இருக்கும். இப்ப இந்த சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணம் என்ன தெரியுமா? இதுல பிளஸ் பிடிவாதம், முன்கோபம். பிடிவாதம், முன்கோபம், அடுத்தவர்களை வேலை வாங்கும், தான் வேலை செய்யாது. இப்ப சூரியனுக்கு இந்த கேரக்டரை நம்ம பார்க்கணும். இப்ப உதாரணமா லக்னத்துல சூரியன் இருந்துச்சுன்னா, லக்னாதிபதியே சூரியனா இருந்தா இவருக்கு இந்த குணம் வந்துருது. லக்னத்துல சூரியன் இருந்தாலும் இந்த குணம் வந்துருக்கு. லக்னாதிபதி சூரியனா இருந்தாலும் இந்த குணம் வந்துருது. லக்னாதிபதி போய் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் இந்த குணம் வந்துடும். இந்த பாயிண்ட் முதல் நான் சொல்றதை பாருங்க. லக்னத்துல சூரியன் இருந்தாலும் இந்த குணம் வந்துடும். லக்னாதிபதி போய் சூரிய நட்சத்திரத்துல விழுந்தாலும் குணம் வந்துடும். லக்னாதிபதி சூரியனா இருந்தாலும் இந்த குணம் வந்துடுது. அந்த லக்ன புள்ளி, லக்ன விழுந்த நட்சத்திர சூரியனா இருந்தாலும் இந்த குணம் வந்துடும். அப்ப இதுல எது முதன்மையானதா இருக்கும்னா அந்த லக்ன விழுந்த நட்சத்திரம் முதன்மையா இருக்கும். அப்படின்னா லக்னத்துல இருக்கிற கிரகம் இரண்டாவதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம். இந்த பாயிண்டை நல்லா புரிஞ்சிருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இப்ப லக்னத்துல ஒரு கிரகம் இருந்தா அவங்களுக்கு எப்படி குணம் இருக்கும், அவருடைய குணநலங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்ப நான் சொன்ன விஷயத்த லக்னத்துல இருந்தா ஜாதகர், லக்னத்துல இருந்தா ஜாதகர், 3ஆம் இடத்துல இருந்தா இளைய சகோதரர்கள், 4ஆம் இடத்துல இருந்தா தாய்க்கு, 5ஆம் இடத்துல இருந்தா குழந்தைக்கு, 6ஆம் இடத்துல இருந்தா மாமாவுக்கு, 7ஆம் இடத்துல இருந்தா மனைவிக்கு, 9ஆம் இடத்துல இருந்தா அப்பாவுக்கு, 11ஆம் இடத்துல இருந்தா அண்ணன் அக்காவுக்கு. அப்படி சொல்லலாமா ஐயா? நான் சொல்ற பாயிண்ட் அப்படியே உள்வாங்கிக்கோங்க. அப்ப இந்த குணம் அவர்களுக்கு இருக்கும். அப்ப சூரியன், இந்த சூரியனுடைய குணம் நடக்குது அப்படி இருக்கும். அப்ப ஒவ்வொரு கிரகமும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன குணம் இருக்கும் அப்படிங்கிறத எடுக்கும். சரி, சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப யாராவது ஒருத்தர் மட்டும் மைக்க ஆன் பண்ணி, இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை குணம், இத்தனை குணத்தை வரிசையா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏன்னா புரிஞ்சிருக்கலாம்னு நான் பாக்குறது. ஈஸ்வர் ஐயா, நான் இப்பதான் இங்க வந்தேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க. என்ன நடக்குன்னு தெரியல. வேற யாரு முதல்ல? வேற யாராவது? ஐயா, இப்ப சூரியன் நீங்க சொல்றதே லக்னத்துல இருந்தா அது அவருடைய யதார்த்தம், அவருடைய குணம் தாராள குணம், ஆளுமை திறமை எல்லாமே இருக்குன்னு சொன்னீங்க லக்னத்துல. 3ன்னா ஒரு அந்த கேரக்டர் அப்படியே அவங்களுடைய ஐயா நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா? ஆமாங்க. 1ஆம் பாவத்துல சூரியன் இருக்காரு. சூரியன்னா பிரகாசமான ஆளு. ஆமாங்க. வெளிச்சமான ஆளு. ஆமா. முதன்மையான ஆளு. ஆமாங்க. உயர்வான ஆளு. ஊருக்கே தெரிஞ்சவன், உலகத்துக்கே தெரிஞ்சவன் தானே. ஆமாங்க. போட்டு காட்டக்கூடியவன் தானே அவன். ஆமாங்க. அப்ப அவளுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த திறன் இருக்கும், திறன் அவருக்கு இருக்கும். அப்படின்னு நீங்க வந்த உடனே லக்னத்தில் சூரியன் இருந்தால் அல்லது லக்னம் விழுந்த நட்சத்திரம் சூரியனாக இருந்தால் இந்த குணம் இருக்குன்னு சொல்லிடணும். சொல்லிடலாமா? இல்லைங்க. சரி, இப்ப 3ஆம் பாவத்துல இருந்தேன்னா அது அவங்களுடைய சகோதரர், அந்த சகோதரி அந்த கேரக்டர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லாங்களா ஐயா? 3ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா
அப்படி சொல்லு. 4ஆம் பாவம்னா தாய் அம்மா வந்துருவாங்க. வந்து 5ன்னா பிள்ளைக்கு 5ன்னா பையன், பிள்ளைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 6ன்றது தாய் மாமா, 7ன்றது ஆமா. மனைவி, 9 அப்பா, 11ஆம் பாவம்ன்றது மூத்த சகோதரர். அவ்வளவு. இப்ப நீங்க சொன்ன கேரக்டர் எல்லாமே இந்த உறவுக்காரகத்துல அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப மனித நேயம் சூரியனுக்கு இருக்குமா இல்லையா? இருக்குங்க. அஞ்சாத நெஞ்சர், எதுக்கு பயப்பட மாட்டான்ல சூரியன். ஆமாங்க. இதே மாதிரி நான் இந்த அப்ப சூரியன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த சூரியன் என்ன வச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, சூரியன் வந்து அஞ்சாது, மனித நேயம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சூரியன்கிட்ட என்ன இருக்கு? வெளிச்சமா இருக்கும், யார்கிட்டையும் மறைக்காது, வெளிச்சம் போட்டு காட்டிடும், பளிச்சல் தெரியும், நிர்வாகம் பண்ணும், ஆளுமை செய்யும், தன்னம்பிக்கையோட இருக்கும், நேர்மையா இருக்கும், சுயமரியாதை எதிர்பார்க்கும், புகழ் தாரான கருணை உள்ளவராக இருப்பாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் சொல்ற பாயிண்ட் அப்படியே பார்க்கணும். சரியா? சரி. இப்ப சந்திரனா இருக்குன்னு வச்சுக்கிறோம். சந்திரனுக்கு கற்பனை திறன். சந்திரன்னாலே கற்பனை திறன். அமைதியா இருக்கும். சந்திரன் வந்து அமைதியா இருக்கும். கலை உணர்வு, எப்பயுமே ஒரு கலையில உணர்வு, பொறுமை, சகிப்புத்தன்மை. தாய்க்கு சந்திரன்னா பாருங்க, சூரியன்னா அப்பா, உறவு காரகத்துவத்துல. உறவு காரகத்துவத்துல குணங்களை வந்து சொல்லும் போது இப்படி சொல்லிட்டோம். உறவு காரகத்துவத்துல சூரியன்னா அப்பா, அப்பாவுக்கு இந்த குணம் இருக்கு. சந்திரன்ங்கிறது தாய் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். தாய்க்கு வந்து சகிப்புத்தன்மை, பொறுமை இருக்கு. இப்ப சகிப்புத்தன்மை, பொறுமை, தாயினாலே சகிப்புத்தன்மையும் பொறுமையும், டாலரன்ஸ், டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. எப்பயுமே பேசண்டா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. அடுத்து சாந்தமா இருப்பாங்க. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, இரக்க குணம். விட்டு கொடுக்கிறது, இரக்க குணம் அந்த சந்திரனுக்கு இருக்கும். சலன புத்தி, அமைதி, கொள்கையில பிடிப்பு. இவருக்கும் அவருக்கு பிடிவாதம் உண்டு. சந்திரனும் பிடிவாதம் உள்ளதான். சூரியன் மாதிரி இதுவும் பிடிவாதம் உள்ள குணம் அப்படின்னு. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும்? சந்திரனுக்கு. சரி, இப்ப சந்திரன் லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பார் சொல்லுங்க. ஐயப்ப லக்னத்தில் சந்திரன் இருக்காரு, ஜாதகர் எப்படி இருப்பார்? நீங்க பலன் சொல்லணும். நீங்க எப்படி கற்பனை திறமை இருப்பார். முத எடுத்தோடனே பாசிட்டிவா 2 வார்த்தையை சொல்லணும். சந்திரன் வந்து சாந்தமா சார் பொறுமையா இருப்பாரு, சலன புத்தி இருக்கும், பிடிவாதமா இருப்பாரு. இந்த விஷயத்துல விட்டு கொடுத்து போவார். எப்படி இருப்பாரு? விட்டு கொடுத்து போவார். இரக்க குணம் உண்டு. என்ன இருக்கும்? இரக்க குணம் உண்டு அப்படின்னு இருக்கணும். பாருங்க, சந்திரனால இறக்கப்படுறது. தாய் கிட்ட இருக்கக்கூடிய மெயின் கேரக்டரே இரக்கம். சந்திரன் இனிமையாக பேசுவார். சந்திரன் வந்து கலை உணர்வோடு இனிமையாக பேசக்கூடியவர். சந்திரன் மாதிரி 2ஆம் பாவத்திலிருந்து இனிமையா பேசுவார் இல்லையா? சந்திரன் அழகாக இருப்பார். 2ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தா அழகு. சந்திரன்னா கலை, அழகு. அப்ப முகம் வந்து அழகா இருக்கும் இல்லையா? அப்படின்னா கற்பனை உண்டு. சந்திரன்னா கற்பனை. இப்ப கதை, கட்டுரை, கவிதை இதெல்லாம் எழுதுறதுக்கு யாருக்கு கலையான கலை உணர்வு இருக்கணும், கற்பனை இருக்கணும். சந்திரன்னாலே தமிழ், சந்திரன்னாலே தாய்மொழி, சந்திரன்னா தாய்மொழி அப்படின்னு. அப்ப 2ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தா தாய்மொழியை நல்லா பேசுவாரா அப்படின்னா. சரி, இப்ப சந்திரன்
அதனுடைய உண்மையான தன்மை என்னன்னா நிலை இல்லாத தன்மை, கள்ளங்கவடம். மாறி 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 பேசுவார். அத நிலை இல்லாதது ஒரு கள்ளங்கவடம். ஒரு பக்கம் பேசுவார். இப்ப தாய் பாத்தீங்களா, பிள்ளை பிடிச்சிருந்தா பிள்ளை பக்கம் தான் பேசுவார். தப்பு பண்ணாலும் என் பிள்ளை தப்பே பண்ணலன்னு சொல்றது யாரு? தாய். நம்ம அன்னைக்கு ஒரு இது எடுத்தோம்ல, அப்ப தாய் அவர்கள் கொண்டு போன தெரியும். சரி. இப்ப தாய் தாய் அப்படின்னாலே சந்திரன் அப்படின்னு. அப்போ அப்போ உதாரணமா வந்து 7ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தா எப்படி இருப்பாங்க? இல்லையா? 7ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கு, அந்த மனைவி எப்படி இருப்பாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 7ஆம் பாவத்தில் சந்திரன். இல்ல ஐயா, தாய் எப்போது இருப்பார்கள் சொல்றாங்களே. இல்ல, நம்ம சொன்ன வார்த்தைய சொல்லுங்க. அழகா இருப்பா குருஜி. இந்த சொல்ல சொல்லுங்க. மனைவி பொறுமையானவன்னு சொல்லுங்க. ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க. யாரு யாரோ உள்ள வாட்ஸ்அப்ல வர்றாங்க. ஹலோ, ஐயா ஐயா வணக்கம். அப்ப அந்த புதுசா இருக்கார் இல்லையா, ஐயா கேக்குதா? நான் உள்ளதான் லைன்ல தான் இருக்கேன். அது ஏன் நான் சக்திவேல் பேசுறேன். நான் ஐயா நான் உள்ளதான் இருக்கேன். இது உள்ளதான் இருக்கேன். பேரு சக்திவேலுங்கய்யா. சக்திவேல் உள்ள வந்துட்டீங்களா? ரைட் ரைட். சரிங்க, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சரி சரி. இல்ல, வேற ஒருத்தர் ஒரு ஐயா வரணும்னாரா, அவர் வரலையே. இந்த ரமணி ஐயா இருக்காரா? சரிங்களா? ரமணி ஐயா அவர் கூப்பிடணும். அவர் பகல்ல கூப்பிட மாட்டேங்கிறார் நம்மள. அவர் நம்பர் இதுல வர மாட்டேங்குது. சரி, இருக்கட்டும், நான் பார்ப்போம். ஐயா ரமணியா, நீங்க இருந்தா அவர்கிட்ட கூப்பிட சொல்லுங்க. ரமணியா. சரி, இப்ப நான் என்ன சொன்னேன்யா, சந்திரன் என்ன சொன்னோம்? இரக்க குணம். மனைவி எப்படி இருப்பாங்க? அமைதியா இருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க, இரக்க குணம் உள்ளப்பாங்க, தாய் மாதிரி அன்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அப்படி சொல்லிடலாம்ல? அப்படித்தான் சொல்லணும். ரைட். அப்ப இந்த 9 கிரகத்திற்கு பொதுவான குணங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப சந்திரன் எப்படி? இப்ப செவ்வாயா இருந்தா எப்படி இருப்பாங்க? செவ்வாய்ன்னு எழுதிக்கங்க. செவ்வாய் வந்து அவசரம். செவ்வாய்னா அவசரம், ஆத்திரம்,
வீரம், கர்வம், ஆணவம், அகம்பாவம், அகங்காரம், முரட்டுத்தனம், அற்பத்தனம், சுறுசுறுப்பு இருக்குமா, வேகம் இருக்குமா, படபடப்பா இருப்பாங்களா, விடாத முயற்சி, வீண் சண்டை, வாக்குவாதம் செய்தல், உணர்ச்சி வசப்படுதல், ஆதிக்க உணர்வு, கர்வம், இவ்வளவு விஷயங்கள் செவ்வாய்கிட்ட இருக்கு. செவ்வாயை பார்த்தோன்னே இதை சொல்லணும். இப்ப லக்னத்துல இருக்காரு அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு? துடுதுடுன்னு தான் இருப்பார், துருதுருன்னு தான் இருப்பாரு, எப்பயும் ஒரு பாதுகாப்பான ஆளாத்தான் இருப்பாரு. அப்ப கோபக்காராத்தான் இருப்பாரு, முன்கோபத்துக்காரு, வீரமான ஆளு, படபடன்னு இருக்கக்கூடியவரு அப்படின்னு சொல்லணும். விடாத முயற்சி, வீண் சண்டை அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கும். அப்ப செவ்வாய் அப்படின்னாலே ஆயுதம், செவ்வாயினாலே பாதுகாப்பு. அதனாலதான் நம்ம செவ்வாய் என்ன செய்யறோம்னா காவக்காரரு, போலீஸ்காரரு, இராணுவக்காரரு அப்படின்னு சொல்றோம். இது என்ன செய்யும்னா விசாரணை பண்ணோம், தப்புன்னு கைய நீட்டுறோம் அப்படின்னா யோசிக்காது, பாதுகாப்பானது அப்படின்னு அர்த்தம். அப்ப முரட்டுத்தனம் இருக்கும் அப்படின்னா. அப்ப வேகமானவர், அப்ப லக்னத்துல இருந்தா வேகமானவர், முரட்டுத்தனமானவர் ஆண் பெண்ணு எடுத்துக்கிறோம். அப்ப 2ஆம் பாவத்துல இருந்தா வாய் சண்டை அப்படின்னு. அப்ப செவ்வாயினாலே வீரம் அப்படிங்கறத நம்ம கான்செப்ட். சரி, செவ்வாய் 6ஆம் பாவத்துல இருக்கப்பா அப்படின்னா வம்பு வழக்கு வந்தா அவர் எப்படி இருப்பார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தா அவர் வம்பு வழக்கு வந்தா எப்படி இருப்பார்? ஐயா, 6ஆம் பாவம் வந்து கடன், நோய், எதிரி, வழக்கு. அதுல வந்து செவ்வாய் இருந்தா வந்து வேணுக்குதான் சண்டைக்கு போவாருங்களாயா? சண்டையை போட்டு எதிரிகளை சம்பாதிச்சுக்குவாரா? ஐயா, அதுல ஏதாவது ஒரு காரகத்துவத்தை எடுங்க. கடன், நோய், எதிரி, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரி, எதிரியை சொல்லுவோம்யா. எதிரி கூட சண்டை போடுவார். ஆமாங்கய்யா. முரட்டுத்தனம் இருக்கும் ஐயா. முரட்டுத்தனமான எதிரியாத்தான் நினைப்பாரு, குத்தி பார்ப்பார். அப்ப எதிர்க்குதாலே முரட்டுத்தனமா சண்டை போடக்கூடியவராத்தானே இருப்பாரு, சமாதானம் பேச மாட்டார் இல்லையா? அப்ப வீண் சண்டை போடக்கூடியவராத்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றோம். சரி, அதுல நோயின்னு ஒரு காரணத்தை சொன்னீங்க. இப்ப செவ்வாயா இருந்தா அந்த உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய செவ்வாய்னா என்னது அப்படின்னு பார்க்கணும். செவ்வாய்னா என்ன சொல்லுவோம்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள்ல என்னது? செவ்வாய். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசையெல்லாம் செவ்வாய். அப்ப 6ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தா எங்க நோய் வரும்? தசை பிடிதியில பிரச்சனை வரும், தசை பிடிப்பு வரும், தசையில பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கும். வம்பு வழக்கு நல்லா பார்த்துட்டோம். சரி, இதே செவ்வாய் 7ஆம் பாவத்துல இருந்தா மனைவி எப்படி இருப்பாங்க? ஏழாம் பாவத்தில் செவ்வாய் சொல்லுங்க பாப்போம். பிடிவாதம், பிடிவாதக்கார மனைவி, கோபக்கார மனைவி, படபடன்னு எதுலயும் படபடன்னு இருப்பாங்க, வாக்குவாதம் செய்வாங்க, அவசரப்படுவாங்களா இல்லையா, வேகப்படுவாங்க. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? முரட்டுத்தனமான மனைவி, ஆணவமான மனைவி, கர்வம் இருக்கும், கர்வமான மனைவி,
அப்படின்னு சொல்றோம். இப்ப புரியுதா எப்படின்னு? கொடுத்துருங்க பட்டுங்களா. சரி, இதே செவ்வாய் வந்து 10ஆம் பாவத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அது தொழில். 10ஆம் தொழில் பாவம் என்னது? தீவனம். தொழில் ஸ்தானம். செவ்வாய்ங்கிறது என்னது? அது இன்ஜினியரிங், நிலவளங்கள், அதுல வேலை செய்வாரா? ரியல் எஸ்டேட். அதுல தொழில் பண்ணுவாரா? ரியல் எஸ்டேட், மிஷினரி சம்பந்தமா தொழில், பூமி சம்பந்தமான தொழில் அப்படின்னா. சரி, இப்ப நம்ம பொதுவான குணங்களை பார்த்துட்டு வரோம், பின்னாடி பார்த்துக்கிறோம். இப்ப அடுத்து வந்து புதனுக்கு போயிடுவோம். இப்ப புதன் அப்படின்னாலே அறிவு, தந்திரம். புதன்னா அறிவு, தந்திரமானவரு, கலகலப்பானவரு, நகைச்சுவையானவரு, பேச்சாற்றல், எழுத்தாற்றல் உள்ளவரு, நல்லா பேசுவாரு, கலகலன்னு பேசுவாரு. ஆனா புதன் வந்து கோழை, செவ்வாய் வீரன், சூரியன் தந்திரக்கார. இவர் எப்படியாலே கோழை. சண்டைக்கு போவாரா அவரு? சரி, மென்மையான வசீகரமான தன்மை உண்டு, அறிவு, தந்திரம் உள்ளவர். புதன் அப்படின்னாலே தந்திரம்யா, அறிவுயா. கொஞ்சம் அவசரப்படுவார் புதன் வந்து, அவசரப்படுவாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுலையும் முந்துவார், முந்திரி கொட்ட மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அதுக்கடுத்து குருவுக்கு போயிருக்கோம். நேர்மையானவர். குருனால எப்படி இருப்பாரு? நேர்மையானவர், மனித நேயம் உள்ளவர், ஒழுக்கமானவர், பக்தியானவர், பண்பாடை நினைக்கக்கூடியவர், அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்றோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தெய்வ பக்தி, இத பத்தி பேசுறாருன்னா யாரு? இவர்தான் அப்படின்னா. அப்ப குருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். குருவை வச்சு நம்ம இவ்வளவு விஷயங்களை பேசணும். சரி, இந்த குரு நல்லா கவனிங்க. இந்த குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்தா எப்படி பேசுவாரியா? 2ஆம் இடத்துல குரு இருந்தா எப்படி பேசுவாரு? கண்ணியமா பேசுவார் ஐயா. கண்ணியமா பேசுவாரு, நேர்மையா பேசுவாரு, ஒழுக்கமா பேசுவாரு, நியாயமா பேசுவாரு. இப்படி சொல்லணும். அப்படி சொல்லாமா இல்லையா? அறிவுரையா பேசுவாருயா. ஆஹ் அறிவுரையா பேசுவாரு. அறிவுரை சொல்லுவார். எப்ப என்ன செய்வாரு? அறிவுரை சொல்லுவாரு. ஏன்னா வாத்தியார் இல்லையா? குருன்னா பணம். குருன்னா பணத்தை பத்தி பேசுவாரு. வசதி வாய்ப்பு அதை பத்தி பேசுவார். குரு தெய்வம்னா தெய்வத்தை பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்றோம். கருவூலத்தை பற்றி பேசுவார். பேங்க்ல பணம் தானே கருவூலம் அப்படின்னா. 6ஆம் பாவத்துல போய் குரு உட்கார்ந்தா கருவூலத்துல வேலை பார்ப்பாரு, பேங்க்ல வேலை பார்ப்பாரு, ஸ்கூல்ல வேலை பார்ப்பாரு, பணப்புழக்கமான இடத்துல வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து பார்ப்போம். சுக்கிரன் கலை ஆர்வம் உள்ளவர். சுக்கிரன் தான் ஆடம்பர விருப்பமானவர், அலங்கார பிரியர், காதல் மற்றும் காம களியாட்டத்தில் விருப்பமானவர், கலாரசியர், மென்மையானவர், பயந்த சுபாவம் உள்ளவர், அமைதியான தோற்றம். சுக்கிரன்னா பயப்படுவார், சுக்கிரன்னா நளினமானவர், பயப்படுவார். புதன்னா கோழை, குருன்னா நேர்மையானவர். இவர்னு வந்து என்னது? பயந்த சுபாவம் உடையவர் அப்படின்னா.
சரி, அதே நேரத்துல சனியா இருந்தா இப்படி இருப்பாரு. யாராவது 2 பாயிண்ட் சொல்லுங்க பாப்பா. சனி என்ன வச்சிருக்கு? சோம்பல், காலதாமதம், பழைமையானவர், அழுக்க விரும்பக்கூடியவர் அப்படின்னா, பழமையை விரும்பக்கூடியவர், பூர்வீகத்தை விரும்பக்கூடியவர் அப்படின்னு சனி இருந்தா. சரி, ராகு இருந்தா சோம்பல், அலட்சியம், வஞ்சகம், சூது, பொய், களவுலாம் ராகு. பெரும்பொய் அப்படின்னு அர்த்தம். வஞ்சகம், ராகுனா வஞ்சகர், அலட்சியம், சோம்பல். இப்ப கேதுனா ஞானம், தியானம், மௌனமானவர். கேதுனா மௌனம், வைராக்கியம், நிதானம், திட சிந்தனம், திடமான சித்தம், மன வெறுப்பு, மனசு வெறுத்திருப்பார். எப்பயுமே வெறுப்பு உள்ளவர், சந்நியாசம், ஆன்மீக உணர்வு, விரக்தியான மனப்பான்மை உள்ளவர் தான் சனி. எதிலும் பிடிப்பு இல்லாதவர், எதுவே பிடிப்பு இருக்காது அப்படின்னு இதை நம்ம பார்க்கணும். இதை நம்ம கண்டிப்பாக இந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நாம் பார்த்துக்கணும். இது அடிப்படையான விஷயம். சரி, இதை நீங்க பாத்துக்கங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த அடிப்படையான விஷயத்துல? அடுத்தது போயிடுவோம். ஐயா, ஐயா, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல, யாராவது கை சொல்லுங்க. ஈஸ்வர் இல்ல குருஜி. இல்லை, ஈஸ்வர் இருக்காப்லையா இல்லையா? ஐயா உள்ள இருக்கீங்க? இல்லைங்க, சந்தேகம் இல்ல, தெளிவா புரியுது. இல்ல. ஆஹா, இல்ல, இதுல இல்ல. சரி, இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். 6ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் என்ன நோய் இருக்கும்? இனம் தெரியாத நோய். ஆ? இன்னதுன்னு அதான் இனம் தெரியாத நோய் வர வாய்ப்பு. கேன்சர் நோய் இருக்குங்கய்யா. அதாவது கட்டி இருக்கு இல்லையா ஐயா? புற்றுநோய் கட்டினா ராகு, கொழுப்பு கட்டினா குரு. சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த 9 கிரகத்துக்கும் என்ன உடல் உறுப்புகள் இருக்கோ அதை நீங்க எழுதிட்டீங்கன்னா அதை அப்படி இந்த நோயின்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்படி சொல்லி எழுதிடலாமா? சூரியன் எழுதிக்கங்க. முதுகெலும்பு, சூரியன் எழுதிட்டா முதுகெலும்பு. இதய இயக்கம், வலதுகன். மூளை, தலை. 2வது, இதுதான் சூரியனுடைய உடல் உறுப்புகள். அடுத்து சந்திரன், முகம். இடதுகன், கர்ப்பப்பை, சிறுநீரகம், மனம். செவ்வாய், கை, தோல், தோள்பட்டை, உதடு, ரத்தம், மண்டையோடு, மார்பெலும்பு, இடுப்பெலும்பு. மார்பெலும்பு, இடுப்பெலும்பு. புதன், நரம்பு மண்டலம், கழுத்து, விரல்கள், அடிவயிறு, ஸ்கின்னு, தோல். குரு, மூளை, இருதயத்தில் உள்ள தசை,
வயிறு, கல்லீரல், தொடை, கருவிழி கோலம், கணையம், கருவிழி கோலம், ஐபால், அது ஐபால் உள்ள இருக்கு. கணையம், கல்லீரல், கணையம்ல உருவுடைய கண்ட்ரோல். அடுத்து சுக்கிரன், பாலின உறுப்பு, சிறுநீரகம், உடலில் உள்ள சுரபிக்கள், சர்க்கரை நோய், சர்க்கரை நோய், சனி, முழங்கால், கணுக்கால், பாதம், பொடுகு, பேன், சொறி சரங்கு, ராகு, மலக்குடல், உணவு குழாய், அலர்ஜி, கேன்சர், ராகு, அலர்ஜி, கேது, முடி, தொப்புளு, மூளை நரம்புகள், அலர்ஜி, நுண்ணிய நரம்புகள், நுண்ணிய நரம்புகள், மூளையில் இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்புகள். ஐயா எழுதிட்டீங்களா? ஐயா எழுதிட்டீங்களா? ஈஸ்வர் எழுதிருக்கியா? ஐயா எழுதியாச்சுங்க. சரி, இப்ப ஒருத்தருக்கு இந்த 6ஆம் பாவத்துல போய் இந்த இந்த கிரகம் உட்கார்ந்தா இவங்களுக்கு இந்த நோய் வந்துருமா? ஐயா ஒரு சந்தேகங்க. ம். அது இயல்பா இருந்தா வருமா, கெட்டு போனா வருமா? 6ஆம் பாவத்துல இந்த கிரகம் இருந்தாலே நோயின்னு சொல்லலாம். ஆ. கெட்டு போயிட்டா அதிகமானதுன்னு சொல்லணும். சரி. இல்ல உறுதியா நோய் வரும்னு சொல்லலாமா, இல்ல வர வாய்ப்பு இருக்கு, எப்படி சொல்றது? இல்ல நோய் தான் சொல்றது. நோய் இப்ப இருக்கு. கடன். சரிங்க. ஒண்ணும் இல்ல. 6ஆம் பாவத்துல சூரியன் இருக்குன்னா அவனுக்கு எதுல நோய் வரப்போகுது? தலையில வரலாம், மார்புல வரலாம். என்னால யாருக்கு தீமா இருந்தா கண்டிப்பா வந்து நான் பெரிய லெவல்ல சொல்ல மாட்டேன், பெரிய லெவல்ல காசு வாங்கி சொல்ல மாட்டேன். ஒரு சேவை மாதிரி ஒரு நான் காசு வாங்காம செஞ்சேன் சொன்னாலும். சொல்லு ஈஸ்வர். ஐயா. சொல்லு ஈஸ்வர், சொல்லு. நான் சொல்ற பாயிண்ட். சூரியன் 6ஆம் பாவத்துல இருந்தனா அவர் கண்ணாடி போடுவாரு, வலது கண் பிரச்சனைன்னு சொல்லலாம்லாங்க. வலது கண்ணுல நோய். ஆமா ஐயா, இப்ப இந்த சூரியன் போய் 6ஆம் பாவத்துல உட்கார்ந்தா சூரியன்னா வலது கண்ணு, 6ஆம் பாவம்னா நோய். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. முதுகு தண்டு இடத்துல பிரச்சனை, ஐயா சூரியன் புதன் வீட்டுல இருந்தா முதுகு தண்டுவடம், சிம்ம வீட்டுல இருந்தோம்னா மண்டையில, அதாவது குருவோட வீட்டுல இருந்ததுன்னா ஹார்ட். அதாவது 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது 6ஆம் பாவம்ங்கிறது அதான் ஏன் நோய். நீங்க பாவத்தை என்னச்சு சொல்ல சொன்னீங்களா, அந்த ஒவ்வொரு கிரகத்தோட பாவம் சேரும்போது வேற தன்மை மாறும்ல, அதுக்காக சொன்னேன். அதாவது எப்படின்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் உடல் உறுப்பு இருக்கு. அதையும் இதையும் சேர்த்து சொல்லிட்டேன். இப்போ ஹார்ட்ல பிரச்சனை வருதுன்னா சிம்ம வீடு பாதிக்கப்பட்டு சூரியன் பாதிக்கப்பட்டா அட்டாக் வரும். சரிங்களா? காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையே சொல்ற நீங்க. பொதுவாவே ஹார்ட், ஆமா காலபுருஷம் தத்துவம் அப்படிதான். இப்ப நம்ம வேணாம், அதை பேச வேணாம். இப்ப அவங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா 6ஆம் பாவம்னா நோயின்னு எழுது. சரிங்க, எழுதிட்டேன். இப்ப 6ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தா என்ன நோய் இருக்கும்? அவங்களுக்கு செரிமான கோளாறு இருக்கு, குடல்ல சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இருக்கு, பை சம்பந்தப்பட்ட 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்ட பை, அதாவது பித்தப்பை, பெண்ணா இருந்தா கர்ப்பப்பை, இந்த மாதிரி பை சம்பந்தப்பட்டதெல்லாம் நோய் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்ணு இல்லையா, இடது கண் இல்லையா? ஆமாங்க, இடது கண் சொல்லலாங்கய்யா. இடது கண். நான் சொன்ன வார்த்தையில நல்லா கவனி. இடது கண், முகம், இடது கண்ணு, முகம், கர்ப்பப்பை, சிறுநீர் பையி, மனம், இதுல எல்லாம் மனநோய் மேக்சிமம் இருக்காங்க. சரி, இது 6ஆம் இடம்னாலும் இதே கதிதான். இந்த கிரகம் நீசமானாலும் இந்த கதிதான்.
ஈஸ்வர், புரிஞ்சுதுங்க. இந்த கிரகம் நீசமானாலும் இதே கதிதான். கதிதான். கிரகம் 6ஆம் இடத்துல இருந்தா நோய், 8ஆம் இடத்துல இருந்தா பெருநோய். சரிங்க. இப்ப புரியுதா? புரியுதுங்க. அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதையே கேட்கிறேன், புதன் 6ஆம் இடத்துல இருந்தா புதன் 6ஆம் இடத்துல இருக்கு, அவருக்கு ஏதாவது நோய் இருக்கா? அதுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்குங்க. முதுகு தண்டுவடத்துல வாய்ப்பு இருக்கு. வாதம் சம்பந்தமான நோய் இருக்கு. ஸ்கின் அலர்ஜி, முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்டது. முதுகு தண்டுவடம்னா எந்த கிரகம்? சூரியன். சூரியன் புதன். சூரியன் தான். முதுகு தண்டுவடம்னா சூரியன் தான். சரிங்க. எலும்புனாலே சூரியன் தான். நரம்பு பிரச்சனை இருக்குங்கய்யா. நரம்பு மண்டலம். நரம்பு பிரச்சனை, தோல் பிரச்சனை, கை விரல்கள்லாம் புதன். ஏன் ஸ்ட்ரோக் வர்றது புதனாங்க சனியாங்க? பக்கவாதம். ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்றாங்களா, பக்கவாதம். அது புதனா சனியா? புதன். நரம்பு தானே பிரச்சனை. சரிங்க. காக்காவளுக்கு வர்றது அது சனி புதன் சேர்ந்து இருந்தா ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்கம்மா. இது நிறைய பேருக்கு இப்ப வருது, நான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் டவுட். நீ சொல்லியிருக்கல இல்ல, சனி 6ஆம் வீட்டின் அதிபதியாக இருந்து இந்த புதனோட சம்பந்தப்பட்டிருந்தா வரும் இல்லையா? கரெக்ட். அதான். அப்ப நீ அப்படி எழுதணும். 6ஆவது வீட்டுல இருந்தாலும் சரி, 6ஆம் வீட்டின் அதிபதியோட சேர்ந்தாலும் இது வரும். சரிங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. சனி 6ஆம் வீட்டுல இருக்கு, அவனுக்கு என்ன நோய் சொல்லுவ? சனி 6ஆம் வீட்டுல இருக்கு, அவனுக்கு உண்டான நோய், அவனுக்கு கடன் நோய் தான் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமா இருக்கு. ஐயா, கால் வலி சொல்லுங்களா, கை கால் வலி சொல்லுங்களா? ஜாயிண்ட்டுக்கு வலிக்குதுன்னு சொல்லுவானா இல்லையா? ஜாயிண்ட் பெயின், நீ பெயின்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்களா? பாதத்துல வலிக்குதும்பியா, கணுக்கால்ல வலிக்குதும்பியா, ஜாயிண்ட்ல வலிக்குதுன்னு சொல்லுவியா? அது 1ஆம் பாவம் தலை பெரிஞ்சு வச்சா தலையில பொடுகா இருக்கும், தலையில பேன் இருக்கும். பொம்பளை பிள்ளையா இருந்தா பேன் இருக்குன்னு சொல்லணும், அழுக்கா இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னு கிரானிக் டிசீஸ்க்குலாம் சனி காரணம். ஆமா, நாள்பட்ட நோய். ஐயா, இந்த 6ஆம் பாவத்துக்கும் இதே சனி 6ஆம் பாவத்துல இருக்கிறது இப்படி சொல்லிட்டீங்க. இதே சனி 8ல இருந்தா இது எப்படி பிரிச்சு அதுவும் டிசீஸ் தான், கர்ம நோய். அதை எப்படி பிரிச்சு சொல்றதுங்க? அது அவங்க குடும்ப நோய் அப்படிதானுங்க. அப்பா தாத்தா பாட்டிக்கு இருந்தது குணப்படுத்த முடியாத நோய். 6ஆம் பாவம் குணப்படுத்துற நோய். அதுதாங்கய்யா, நீங்க சொல்றது 6ஆம் பாவம் டெம்பரவரி டிசீஸ் மாதிரியும், 8ஆம் பாவம் பெர்மனன்ட் டிசீஸ் மாதிரி சொல்றீங்க. ஆனா அது கியூரபிள் டிசீஸ் 6ஆம் பாவம், நான் கியூரபிள் 8ஆம் பாவம்னு சொல்றீங்க. அது அந்த நான் கியூரபிள்ங்கய்யா, இந்த கிரகத்துக்கு இந்த எது நான் கியூரபிள்? இப்ப சனி நம்ம பேசிட்டோம், ஜாயிண்ட் இந்த பெயின் காமனா பேசுறோம், அது 6 சொல்லிட்டோம். எந்த கிரகம் போய் உட்காருதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்துல நோய் வரும் இல்லையா? அப்ப 8ஆம் பாவத்துல சனி இருந்ததுன்னா அந்த 8ஆம் கியூரபிள் நோயை சொல்லுங்க. அதாங்க நான் கியூரபிள் டிசீஸ் சனியோட எது இருக்கோ அதை சொல்லணும். அவன் வாழ்நாள் பூரா முழங்கால் வலிக்குது, இந்த கணுக்கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் இல்லையா? அதான் கேட்டேன். அப்படின்னா அப்ப இத நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம ஈஸியா அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னு இந்த விஷயம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து ஒண்ணு சொல்றேன், அதை எழுதிக்கங்க. நான் சொல்றதை மட்டும் எழுதுங்க. ஒரு கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளது? ஒரு கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளது? அந்த கிரகம் அமர்ந்த சாரநாதன் எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளார்?
அந்த கிரகம் அமர்ந்த சாரநாதன் எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளார்? மூணாவது பாயிண்ட், சாரநாதனின் சொந்த ஆதிபத்தியம் எது? சாரநாதனின் சொந்த ஆதிபத்தியம் எது? கிரகத்தின் சொந்த ஆதிபத்தியம் எது? ஈஸ்வர், நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுதுங்க, உள்வாங்கிட்டேன். அத சொல்லுவாப்பா. ஒரு கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளதோ அந்த கிரகம் அமர்ந்த சாரநாதன். சரியாங்க, அது ஒரு பக்கம். அப்புறம் சாரநாதன் எந்த சாரநாதன் எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளார்? ஆமா, அவங்க எழுத விட்டுட்டேன். சரிங்க, அடுத்த சாரநாதன் வந்து சொந்த ஆதிபத்தியம் என்ன, அந்த கிரகம் என்ன? அந்த கிரகத்தின் சொந்த ஆதிபத்தியம் எது? நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதி எந்த இதுல உட்கார்ந்து இருக்காருன்னு பாக்குறோம். அடுத்து அந்த கிரகம் வந்து எந்த ஆதிபத்தியத்துக்கு உரியது? இப்போ ஒரு கட்டம் போடுங்க, 12 கட்டம் போடுங்க. பன்னிரண்டு கட்டம் போட்டுங்க. ஈஸ்வர், ஐயா போட்டீங்க. உன் லக்னத்தை போட்டுக்க. லக்னம்னு உன் லக்னத்தை போட்டு சொல்லு, என்ன லக்னம்னு எல்லாரும் போடட்டும். கன்னி லக்கணம். கன்னி லக்னத்தை லானான்னு போட்டுக்கோங்க. போட்டாச்சுங்க. இந்த 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 லக்னாதிபதிங்கிற புதன் எங்க இருக்காருன்னு சொல்லு. சிம்மத்துல 12ல இருக்காரு. இப்ப அந்த சிம்மத்துல இருக்கிற புதன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. சுக்கிரன் நட்சத்திரத்துக்கு பிராக்கெட்ல சுக்கிரன் போட்டுக்கோங்க. இந்த சுக்கிரன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு போட்டுக்கோங்க. லக்னத்துக்கு 10ல இருக்காருங்க. அப்ப 10ஆம் இடத்துல போட்டுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, இப்ப கிரகம் அப்படிங்கிறது யாரு? பாவாதிபதி. கிரகம்ங்கிறது பாவாதிபதி. அதை எப்படி எழுது? வெளியே புதன் எழுதிக்க. புதன் பூரசாரத்தில் உள்ளார். புதன் பூரசாரத்தில் அல்லது சுக்கிரன் சாரத்தில் உள்ளார். இப்ப சொல்லு, முத பாயிண்ட் என்னன்னு சொல்லு. ஐயா, லக்னாதிபதி புதன் அவர் வந்து பூரம் சுக்கிரன் சாரத்தில் உள்ளார். முத நான் பாயிண்ட் என்ன சொன்னேன்னு பாரு. ஐயா, கன்னி லக்னம், அந்த பாவத்துக்குரிய அதிபதி புதன், அவர் வந்து சுக்கிரன் சாரத்துல இருக்கார். அதுல பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. லக்னாதிபதி புதன் 12ல இருக்கார். அதான் கிரகம். அதான் கிரகம். அப்ப இந்த கிரகம் எங்கே உள்ளார்? 12ல இருக்கார். வீட்டில் அமர்ந்துள்ளார். எழுதிட்டீங்க. வீட்டில் அமர்ந்துள்ளார். சரி, இந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்காரு? சுக்கிரனோட சாரத்துல. அவர் எந்த வீட்டுல இருக்காரு? 10ல் உள்ளார். எழுதியாச்சுங்க. சரி, இப்ப அந்த நட்சத்திர 10 இருக்கு இல்லையா, சுக்கிரன். ஆமா. எத்தனை குடையவர் இந்த லக்னத்துக்கு? 2க்கும் 9 குடையவர். 2க்கும் 9 குடையவர். சரி, 4வது பாயிண்ட், இந்த புதன் எந்த வீட்டுக்குடையவர்? 1, 10 குடையவர். இப்போ 1வது வீட்டுக்கு எத்தனை வீடோட தொடர்பு இருக்குன்னு பாரு. ரெண்டு 9 10. லக்னத்துல இருந்து 2 9 10க்கு தொடர்பு இருக்கிறது. 2ஆம் பாவத்துக்கு தொடர்புக்கு, 9ஆம் பாவத்துக்கு தொடர்புக்கு, 10ஆம் பாவத்துக்கு தொடர்புக்கு, 12ஆம் பாவத்துக்கு தொடர்பு இருக்கா? ஐயா, இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி சொல்றதுங்க ஐயா? இல்ல, இது புரியுதான்னு பாருங்க. சப்ஜெக்ட் புரியுதுங்க ஐயா. அப்ப ஒரு கிரகம்
எங்கே இருக்கிறார் அப்படின்னா அவர் எங்க போய் உட்கார்றாரோ அததான் அவர் இயக்குறாரு. ஆனா அவரை இயக்குறது யாருன்னா சாரநாதன். எழுதிக்கங்க, அவரை இயக்குறது யாரு? சாரநாதன் சுக்கிரன். அந்த சாரநாதன் எங்க இருக்காரு? அதான் 10ல இருக்காரு. 10ல இருக்காரு. அப்ப 10ஆம் பாவத்தை எடுத்து இவர் கொண்டு வந்து எங்க கொடுக்கிறாரு? 12ஆம் பாவத்து வழியா கொடுக்காரு. 12ஆம் பாவத்தில் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? புரியுதுங்க. 12ஆம் பாவத்தில் கொடுக்கிறார். அவரே 10ஆம் அதிபதியா இருக்காரு. யாரு இயங்குறது, யாரு இயக்குறது? இயங்குறது புதன், இயக்குறது சுக்கிரன். இயங்குறது யாரு, இயக்குறது யாரு? இயக்குறது சுக்கிரன், இயங்குறது புதன். சரியாங்க, இல்ல வேற மாத்தணும்? மாத்திட்டேன். டைரக்டர் யாரு, ஆக்டர் யாரு? டைரக்டர் புதன், ஆக்டர் வந்து சுக்கிரன். சரியா? சாரநாதன் தான் டைரக்டர். அவர் தான் மெயினானாலா? அவர் தான் மெயினானார். அப்ப நான் ஃபர்ஸ்ட் கரெக்டா தானே சொன்னேன்? இயக்குறது வந்து சுக்கிரன், இயங்குறது புதன் தானே சொன்னேன். முத வந்து இப்படி எடுத்துக்க, இதுல சாரநாதனே வலிமையானவர். சரிங்க. அவர்தான் வந்து கட்டளை இடுறாரு. யாருக்கு? புதனுக்கு, அதாவது இயங்குறவனுக்கு. இயங்குறவர், இயங்குறாரு. இயங்குதல் வார்த்தை சொல்லு. இயங்குதல், இயங்குதல், இயக்குறது. சரிங்க. இதுல ஓனர் யாரு? சுக்கிரன். சுக்கிரன். வேலைக்காரன் யாரு? இயங்குறவர் புதன். 12 தான் இயங்கிட்டு இருக்கு. சரிங்க. பாவம் 12, இயங்குறது பாவம் 12. கொப்ப பிடிச்சு ஆட்டுறது யாருன்னா சுக்கிரன். எப்படி பாருங்க? இப்ப புரிஞ்சிச்சு. எனக்கு இன்னொரு டவுட்டுங்க. இப்ப பாவத்துல 12ல இருக்கு, அது தசனம் எடுக்கும்போது லக்னத்துல ஏறிடுது, பாவக முனை மாறிடுது. அது எப்படி நம்ம ப்ரெடிக்ஷன் இருக்குது? 12 எடுக்கவா, லக்னம் எடுக்கவா? அதான் நம்ம பார்த்தோம்னா, ஒரு தசைக்கோ புத்திக்கோ ஒரு பாவத்துக்கோ பலன் பார்க்கும் போது அந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதன் யார் என்று முதலில் எழுதி கொள்ளணும். சரிங்க. அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறதையும் எழுதிக்கணும். சரிங்க. இந்த 4 பாயிண்ட எழுதணும். இப்ப பாருங்க, இந்த லக்னாதிபதி 12க்கு போயிட்டார். நல்லா கவனி. போயிட்டார். லக்னாதிபதி 12க்கு போயிட்டா ஜாதகர் பிறந்த இடத்தில் இல்லை. உண்மை. ஒரே அடி அடிக்கணும். எப்படி சொல்லணும்? பிறந்த இடத்தில் இல்லை. பிறந்த இடத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்நிய தேசத்தில் போய் தான் இவன் ஜீவனம் செய்வான். கண்ணுக்கு தெரியாத ஊர்ல போய் இருப்பான். ஆனாலும் நல்லா பாருங்க, ஆனாலும் இவனை இயக்குறது யாருன்னா 10ல இருந்து இயக்குறதுனால இவன் தொழில் செய்வான். கௌரவத்தோடும் மரியாதையோடும் மறைந்த இடத்தில் வாழ்வான். இந்த பாயிண்ட்ஸ் புரியுதான் பாருங்க ஐயா? புரியுதுங்க, நல்லா புரியுது. ஈஸ்வரன் பாருங்க. அப்ப யாரு ஆட்டுறா? சுக்கிரன் தான் ஆட்டுறாரு. சுக்கிரன் ஆட்டுறாரு. ஆனா ஆடுறவர் யாரு? புதன், லக்னாதிபதி. கிரகம் தான் ஆடுது. ஆடுது. அப்ப முதலில் வேலை செய்வர் யார் என்றால் சாரநாதனே. முதல் 1ன்னு கொடுத்தாங்க. சாரநாதன் தான் 1. 2வது அமர்ந்த இடம். 3வது சாரத்தினுடைய ஆதிபத்தியம். 4வது கிரகத்தினுடைய ஆதிபத்தியம். இப்ப புரியுதா? புரியுதுங்க ஐயா. எனக்கு இன்னொரு டவுட். இப்போ புதன் தசை ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல இருந்து மாறுவோமா, இல்ல இப்படி இதே இடத்துல தான் நம்ம இருப்போமா? அவர் ஏற்கனவே 12ல தானே இருக்காரு. அவரு அந்த இடத்துக்கு வரும்போது புதன் வந்து எழுதிக்கிட்டு புதன் யார் சாரத்துல இருக்காருன்னு தான் பார்க்கணும். இல்லைங்க, இப்ப தசாபுத்திக்கு பலன் சொல்லும் போது சொல்றேன். தசாபுத்திக்கு பலன் சொன்னாங்க. இப்போ பிறக்கும் போது எனக்கு ராகு தசை, அந்த புதன் 12ல இருக்கனால நம்ம இடத்த விட்டு வேற இடம் வந்துட்டோம். ராகு தசைனா ராகு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். 6ல இருக்காரு. 6ல இருக்காரு. அவர் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கணும். அது பூரட்டாதி நட்சத்திரம், குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. அவர் குரு எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 9ல இருக்காரு, ரிஷபத்துல இருக்காரு.
9ல போய் உட்காந்துட்டு 6ஆம் படத்தை பிடிச்சு ஆட்டுறாரு. எப்படி இடம் மாறுச்சு அதான் கேட்கேன். நல்லா பாருங்க, 9ல உட்காந்துக்கிட்டு 6ஆம் இடம் தான் ஆடுது. சரிங்க. 9 இயக்குது, ஆனா 6 இயங்குது. உனக்கு 6ஆம் பாவம் இயங்கிட்டு இருக்கு 9ஆம் பாவத்துல இருந்து பிறக்கும் போது. இப்ப அப்படியே நிப்பாடிக்க. 6 இயங்குது 9 இயங்குது, அப்படியே வச்சுக்க. சரிங்க. உங்க அம்மாங்கிறது 4ஆம் பாவம். ஆமா. உங்க அம்மாவுக்கு 4ஆம் பாவத்துக்கு இது எத்தனாம் பாவமா இருக்கும்? 4க்கு 6ல வரும் 9. 4க்கு 9 இது என்னவா இருக்கும்? 3ஆம் பாவமா இருக்கும். ஆமா. அப்ப உன்னை கஷ்டப்பட்டு தானே உங்க ஆத்தா பெற்றிருக்கான்னு சொல்லு. அப்படிதாங்க சொன்னாங்க. நான் வீட்டுல பிறந்தேன். ஹாஸ்பிட்டல் 6ஆம் பாவம் வீட்டுல. 3ஆம் பாவம், ஆனா இருந்தாலும் சுகப்பிரசவமா பிறந்துரும். ஆமா, வீட்டுலதான் பிறந்தேன். சுகப்பிரசவம். சிவபிரசவமா பிறந்தது. ஏன்னா 3ஆம் பாவம்ல உங்க ஆத்தாளுக்கு. அதே மாதிரி அது 6ஆம் பாவம் உங்க அம்மாவுக்கு. சரி, உங்க அப்பாவுக்கு என்ன பாவமா இருக்கும்? 6ஆம் பாவம் உங்க அப்பாவுக்கு என்ன பாவமா வரும்? 10ஆம் பாவம். உங்க அப்பாவுக்கு 10. 1 10. அப்போ உங்க அப்பா வேலை பார்த்து திரிவாருன்னா உங்க அப்பா ஒழுக்கமா இருக்கியான்னு அர்த்தம். அப்ப இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுதா? புரியுதுங்க. சரி, இப்ப 5ஆம் பாவம் இருக்கு இல்லையா? ஆமா. 5ஆம் பாவம் இருக்கும்போது 5ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் 12ஆம் பாவம். உனக்கு 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் 2ஆம் பாவம். அதுல இருந்து 9ஆம் பாவம்ங்கிறது என்னது? 5ஆம் பாவம் அப்படின்னு இருக்கும். உங்க பூர்வீகத்துல இருந்திருப்பீங்கிறத காட்டு. இப்படி பார்க்கணும். சரி, இப்ப நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரிங்க. அந்த பாயிண்ட யாராவது சொல்ல முடியுமா மீண்டும்? குருஜி, இந்த கிரக காரகத்துவம் இருக்கு இல்லையா, அப்போ புதனோட காரகத்துவங்கள் அப்போ அது சொல்லக்கூடாதா? எதா? இப்போ 12ல புதன் இருக்கும்போது புதனுக்கு தனியா ஒரு காரகத்துவம் இருக்கும் இல்லையா? இருக்கு. புதன் 12ஆம் பாவத்துல போறதா லக்னாதிபதி தானே புதனே. ஆமா. அதுக்கும் சொல்லணும். புதன் 12ல போயிருந்தா இவன் படிக்க முடியுமா? வேற ஊர்ல போய் படிக்கலாம்னு சொல்லலாம் இல்ல குருஜி? யார ஊர்ல போய் படிக்க முடியாது. புதன் 12 போய் பார்த்துட்டா பொருள் தேடத்தானே பாப்பியான். மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பொருளை கொடுப்பானு இல்லையா? சின்ன வயசுலயே சம்பாதிக்கணும்னு நினைப்பான்ல. புதன்னா படிப்பு, புதன்னா புத்திசாலித்தனம், புதன்னா தாய்மாமே. அப்படித்தான் உறவு காரத்துவத்தையும் இதையும் நம்ம அப்படியே கம்பேர் பண்ணியே போகணும். இப்ப இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. இந்த 4 பாயிண்ட மறந்துடாதீங்க. இப்போ அந்த தசா புக்தி வரும்போதுதான் அது எங்குமா குருஜி? அது வரைக்கும் எது? இது ஏதான ஒரு கிரகம் இப்போ எக்ஸாம்பிளா புதனை எடுத்துக்கோங்க. அந்த புதன் தசை வரும்போதுதான் அந்த காரகத்துவம் அந்த 10ஆம் பாவம் இயங்குமா? புத தசை, புதன் புத்தி, புதன் அந்தர வரும்போது இந்த 10ஆம் பாவம் வேலை செய்ய முடியல. இந்த நம்ம சொல்ற பாவம் பூரா வேலை செய்யும். எனக்கு இன்னொரு சந்தேகம். அது இங்க இருந்து மறுபடியும் இடமாற்றத்தை கொடுக்குமா இல்ல இங்கேயே இருந்து அது கொடுக்குமா? எப்படி? ஐயா, எனக்கு ஏற்கனவே புதன் 12ல இருக்கு. அந்த தசை வரும்போது நான் இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி ஏற்பாடு பண்ணுமா இல்ல இங்க இருந்தே எனக்கு அது கொடுக்குமான்னு கேட்கேன். அந்த 10 அந்த தசை எப்ப வருது? 2030ல வரும். 28-30 வரும். 2030ல வருதுன்னா இப்ப என்னென்ன பாவம் நம்ம எனக்கு சொன்னோம்? 2, 9, 10. அப்ப 2ஆம் பாவம்னா பணம்.
ஆ 9 10 ஆ 9 10 இயங்குது, தர்ம கர்மாதிபதியும் இறங்குது, ஆ 12ஆம் பாவமும் இயங்குது இல்லையா? அதான் நான் இருக்கிற இடத்த விட்டு வெளியில போவேனா இங்கே இருப்பேனா என் இருக்கிற கேள்வி. இடத்த விட்டு சுத்த வைக்கும், இருக்கிற இடத்த விட்டு வெளியே அனுப்புவானுங்க. வெளியே அனுப்பும். சரிங்க. 9ஆம் பாவம்னா கோவில் சொல்லலாம் இல்ல குருஜி, கோவில் எல்லாம் போகலாம் அப்படி சொல்லலாம். 9 தூரதேசம் 10 9 10 இந்த ஜோசியத்தை தொழிலா பார்ப்பேன்ல. 9னா தூரமான இடம் அதுல தானே இருக்கு. அதே 9 10 ஜோசியத்தை தொழிலா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? மேபி சரி. ஃபாரின் வெளிநாட்டு கஸ்டமர் கூட கிடைக்கும், ஆ வெளிநாட்டு கஸ்டமர் கூட கிடைக்கலாம் ஆ, இல்லைங்களா? சரி. வெளிநாட்டு கஸ்டமர் எல்லாரும் கிடைக்கும். தொழில் வருமானம் வரும். 10 தொழிலா மாறிக்கிறோம். வாக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கணும். அது கூடவே கேது வேற இருக்கீங்க, அது எப்படிங்க நினைச்சுக்கிறது? கேது வச்சா இன்னும் ஆழமான, புதன் கேது ஒண்ணுதானே, ஆ அதனால உனக்கு அது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்க. இன்னைக்கு டவுட் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, எனக்கு இல்லை, எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஐயா ஆனா நீங்க சாரம் சாரம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, சாரம் சொல்லும்போது எப்பவுமே பாத்தீங்கன்னா அது எப்படியோ மினிமம் 2 பாவம் 3 பாவம் கம்பைன் பண்ணி தான் அது ஆக்டிவேட் ஆகுன்றீங்களா? ஒரு தசா புத்திக்கு. தனித்து எப்பயுமே ஆ எல்லாமே கம்பைன்ட் ஆகி தான் வரும். வரும். முதன்மையா இயங்குறது சாரநாதன் எங்க இருக்காரோ அதே முதன்மையா இயங்கும். அதே டைரக்டர். இவருக்கு கணக்கு பார்த்தா 10ஆம் பாவம் நீங்க சொல்லிட்டீங்க. 10 12 தான் அவருக்கு வேலை செய்யுது. 10 12ஆம் பாவத்தை, அதான் 12ஆம் பாவத்துல வந்து புதன் இருக்கிறதுனால 10ஆம் பாவத்துல இருந்து 12ஆம் பாவத்தை இயக்குறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கேட்டுங்களா ஐயா? ஆமா ஆமா, இயங்குறது அதுதான், இயங்குறது அதுதான். ஓகே. இப்ப அவர் அது வந்து பலன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 12ஆம் பாவம் நீங்க சொல்லும்போது வெளி தேசம் ஏதோ ஒரு அவுட் சைடு போறாரு, அங்க போய் அவரோட வருமானத்தை சம்பாதிக்கிறார் அப்படின்ற மாதிரி அதோட கால்குலேஷன்ஸ் எடுக்கணும். ஒண்ணும் இல்ல. சனி தேச சனிக்கு எடுத்தது. இப்ப சனி தேச சனி எங்க இருக்காரு ஐயா? சனி எனக்கு வந்து 4ல இருக்காரு. சனில ராகு புத்து போய்கிட்டு இருக்கு. இல்ல, சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. 4 இருக்காரு. ஆமா. சனி எத்தனை கூடையவர்? சனி 5க்கும் 6க்கும் உடையவர். அப்ப 4 5 6 கூடையவர். 4 5 அவருக்கு சொந்த வீடு. ஆனா இருக்கிறது 4ஆம் வீடை இயக்குறாரு. சரி, அவர் யாரு சாரத்துல இருக்காரு? மூலம் கேதுவோட சாரத்துல இருக்காரு. கேது எங்க இருக்காரு? கேது லக்னத்துக்கு 12ல தான் இருக்காரு. சரி, லக்னத்துக்கு 12ல போய் உட்கார்ந்துக்கிட்டு இப்ப எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு? 4ஆம் இடத்தை இயக்குறாரு. அவர் இருக்கிறது எங்க இருக்காரு? 12ல இருக்காரு. டைரக்டர் போய் 12ல உட்கார்ந்து இருக்காரு. அங்க இருந்து கட்டளை இடுறாரு 4ஆம் பாவத்துல, ஒழுங்கா ஊருக்குள்ளே இருறா, நான் வந்து விரயத்தை கொடுத்துதாண்டா இருப்பேன், பாத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அவரு. எங்கேயாவது போக முடியாது. அப்ப 12ஆம் அப்ப ஏங்க கேது வந்து 12ல இருக்கிறதுனால அவர் வந்து உள்ளூருக்கு போக சொல்ற மாதிரி அர்த்தங்களா அது? அதெல்லாம் இப்ப இருக்க 4ஆம் பாவத்தை தான் 12ல இருந்து இயக்குறாரு. 12ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் என்னன்னா விரயம். 12ஆம் பாவங்கிறது வந்து இவனுக்கு வந்து என்ன செய்ய போகுது? விரயத்தை கொண்டு வந்து எங்க கொடுக்குறாரு? 4ஆம் பாவத்துக்கு கொடுக்குறாரு. அப்ப 4ஆம் பாவத்துக்கு கொடுக்குறாருன்னா 4ஆம் பாவ காரகத்துவம் என்ன? ஒரு வீடு, ஒரு சொத்து, இதெல்லாம் வாங்கணும்னா விரயம் பண்றக்கூடிய தயிர் இருந்தாத்தே வாங்க முடியுமே. அவர் நல்ல இடத்துல இல்ல. அவர் நல்ல இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நேரம் அந்த சாரநாதன் வந்து சூப்பரான இடத்துல உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு வீடு வாங்கிடுவேன். ஆமா. இந்த சாரநாதன் 10ஆம் இடத்துல இருந்திருந்தா இப்ப தொழில் பண்ணி ஒரு வீடு வாங்கிருப்பான்னு அர்த்தம். இப்ப 12ஆம் இடத்துனால இருக்கிற வீடையும் ஒண்ணும் பண்ண முடியாதுமே. இப்ப 12ஆம் பாவம் வந்து நீங்க விரயம்னால அந்த விரயத்தை வந்து 4ஆம் பாவத்தை கனெக்ட் பண்ணி சொல்றீங்க. ஆமா, இல்லைங்களா? 4ஆம் பாவத்துல விரயத்தை கொடுக்குது. அதான் 12ஆம் பாவம்ன்றது விரயம். அது வந்து எந்த பாவத்துக்கு சம்பந்தப்படுது? 4ஆம் பாவத்தை சம்பந்தப்படுறதுனால 4ஆம் பாவத்தோட காரகத்தை வேணுமோ கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐயா, எனக்கு இதுல இன்னொரு சந்தேகங்க. இப்போ 4க்கு 9ல தான் 12 வருது. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அந்த பாவத்துட்டு பாவம் அது லக்னத்துக்கு தான் நீ பார்க்கணும். அந்த பாவத்துட்டு பாவம் பார்க்க கூடாதா? சாரம் கொடுத்தவன் வந்து
அந்த அது சாரநாதனுக்கு மறைஞ்சிருக்கானா, நல்லா இருக்கானா, கெட்டு போயிட்டானா? அப்படி பார்க்க வேண்டாம். சரிங்க. சரி, இப்ப வந்து என்ன புத்தி ஓடுது? ராகு புத்தி போய்கிட்டு இருக்கு. சரி, ராகு எங்க இருக்காரு? 6ல இருக்காரு. ராகு புத்தி இல்லாமலே இந்த ராகு புத்தி, ராகு தசை, ராகு அந்தரம் இருந்தாத்தான் ஜாம கோலை படிக்க முடியும். ஆ ஆ சரி, ராகு எங்க இருக்காரு? 6ல இருக்காரு. 6ல இருக்காரு. சரி, அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? அவர் பூரட்டாதியில இருக்காரு. குருவோட, அதான் 4க்கும் 7க்கும் குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. நான் எங்க இருக்காருன்னு சொல்லுவாங்க. ராகு குரு வந்து 9ல இருக்காருங்க. குரு ராகு 9, 6ல இருக்காரு. குரு 9 9ல இருக்காரு. ஆமா. அவர் வந்து 6ஆம் பாவத்தை இருக்கிறார். இப்ப நோய் நொடி வர விடாம, ம் அதிக சம்பாதிக்க விடாம ம் இருக்காரு. ஆ 6ஆம் பாவத்தை இருக்கிறதுனால கல்யாணம் பண்ண முடியாம வச்சிருக்காரு. ஆ அது 7க்கு 12ன்றனால. அப்ப இவருக்கு வந்து 6ஆம் பாவம் தொழில் வேணா ஓடும். ஆனா தொழில் ஓடும் 6ஆம் பாவத்தை காட்டுறதுனால தச்சுட்டு அப்புறம் கூலிக்காரன்ட்டு போறவங்க இருக்கான். இப்ப தைக்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. பூரா இதுல இறங்கியாச்சு. அதே இது 9ஆம் பாவம் தான் வேலை செய்துவாரு. அதுலயும் இப்ப காசு வாங்காதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பூரா விதைச்சுதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ம்? அந்த ஜோசியத்திலேயே காசு வாங்காதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பூரா விதைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். தொழில் தடையாகுதுன்னு காட்டுது இல்லையா? அது ஆமா ஆமா, தொழில் அது கட் ஆகுது. உண்மைதான். 10ஆம் பாவம் கட் ஆகுது. ஆமா இப்ப ராகு புத்தியில 10ஆம் பாவம் கட் ஆகுது ராசா. ஆமாங்க. 6ஆம் பாவம் தொழில் பாதிக்கப்படுது. வேலை இல்லாம இருக்க, ஏதோ விருப்பத்துக்கு தைக்கிற ஆமா. அப்படின்னு. ஐயா இப்ப தசாநாதன் பார்த்து பார்த்து சொல்லுவாங்க. ஆ? 2 பேர் தசாநாதனும் பலன் கொடுப்பாரு, புத்திநாதனும் பலன் கொடுப்பாரு. ரெண்டையும் பார்க்கணும். எது வீரியம்? தசை காட்டில் புத்தியானே பலவான். புத்தி தான் அதிகம். சரி, இப்ப இப்ப கேட்டீங்களா, ஒரு தசைக்கு புத்திக்கு எப்படி பலன் பார்க்கறதுங்கிற மெத்தட நம்ம சொல்றோம். ஓகே, இன்னைக்கு சரி. வகுப்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இப்பதான் இருந்துச்சா? சுவாரஸ்யமா இல்ல, ஆ? நல்லா சுவாரஸ்யமா இருக்கு. இப்பதான் சுவாரஸ்யமா இருக்கு. நல்லா இருக்கும் விஜய் கிளாஸ் இன்னைக்கு. சரி, ரைட். ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை வளமுடன். நாளைக்கு இந்த 4 பாயிண்ட மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்க. ஓகே, இந்த 4 பாயிண்ட நல்லா உள்வாங்கினாத்தான் அவன் என்னங்கிறத பார்க்க முடியும். ஓகே, நன்றி.